பாலா அவர்கள் சீரியல் நடிகையான சோபனா அவர்களை காதலிச்சு ஏமாத்திட்டதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இதுக்கு முதல் முறையா நடிகை சோபனா அவர்களே வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில கலக்க போவது யாரு நிகழ்ச்சி மூலமா ரொம்பவே பிரபலமானவர் தான் KPY பாலா அவர்கள். இவரோட அசாத்தியமான காமெடி திறமைக்கு எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டமே உலகம் முழுக்க இருந்துட்டு வராங்க. இவர் நல்ல காமெடி நடிகர் அப்படின்றத தாண்டி மிகப்பெரிய நல்ல மனிதரா வாழ்ந்துட்டு வராரு. குறிப்பா ஏழை மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பல நல்ல உதவிகளை பண்ணிட்டு வராரு. மேலும் சமீபத்துல இவரு காந்தி கண்ணாடி அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமாவில தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்காரு. இப்படி இருக்கும்போது காந்தி கண்ணாடி படத்தோட ப்ரமோஷன் அப்போ பாலா அவர்கள் தன்னை ஒரு பொண்ணு ரொம்பவே ஆசையா காதலிச்சதாவும் திடீர்னு ஒரு நாள் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டதா சொல்லியிருக்காரு. அப்போ பாலா அவர்கள் மிகப்பெரிய வலியோட இருக்கும் போதுதான் அவருக்கு இந்த காந்தி கண்ணாடி படத்தோட வாய்ப்பு கிடைச்சதாவும் இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது அதே பொண்ணு மீண்டும் வந்து நம்ம மறுபடியும் லவ் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காங்களாம். ஆனா பாலா அவர்கள் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பேசாமையே விட்டுட்டதா சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வீடியோ வைரலா பரவிட்டு வந்ததை பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு பாலாவை போய் வேணான்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த வீடியோல ஒருத்தர் அது விஜய் டிவி சீரியல் நடிகை சோபனா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி வீடியோவை போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு நடிகை சோபனா அவர்கள் அடே இதெல்லாம் உண்மைதான், ஆனா என்ன ஏன்டா சொல்றீங்க, அந்த பொண்ணு நான் இல்லடா, பாலா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், எங்களுக்கு லவ் எல்லாம் இல்ல, ஆனா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா அந்த வீடியோல பல ரசிகர்கள் சோபனா பாலாவை இப்படி காதலிச்சு ஏமாத்திருக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை சோபனா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.